புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் அதிகாரி ஒருவர் கழிவறையில் லஞ்சம் வாங்கும் வீடியோ வைரலானது. இதையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் மற்றும் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியர்களுக்கும் தலைமை செயலகத்திலும் பல புகார்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் இருக்குதுன்றதுல யாரும் மறுக்க முடியாதுன்றது. சிபிஐ ஒவ்வொரு அதிகாரியா வழக்கு பதிவு கைது செஞ்சு இருக்கிறாங்கிறது இதெல்லாம் அந்த புதுச்சேரிக்கு ஒரு அவமானம். அதே நேரத்தில் இந்த பத்திரப்பதிவு துறையில கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இங்க உங்க இருக்க நான் ஒரு இதே புகாரை கொடுத்தேன். இதே சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த்ன்ற சார் பதிவாளர் ஒருத்தவங்க சொத்தை வேற ஒருத்தவங்களுக்கு பதிஞ்சு கொடுக்குறாருன்னு, காசு வாங்கினு எது ஒன்றா செய்யறாருன்னு, இந்த மாதிரி நிறைய சொத்தை அவர் அபகரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு இது கவர்னர் கொடுத்த மனு. இதையும் சொல்லி நம்ம அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே நபரு இன்னைக்கு டாய்லெட்ல கழிவறையில போய் லஞ்சம் வாங்குறாரு. அதாவது இங்க வந்து அவரை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இங்க நிறைய நடக்குது. அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க மாவட்ட பதிவாளருடைய துணையோட இங்க அனைத்து தவறுகள் நடக்குது. பல பேருடைய பத்திரம் பதிஞ்சு கொடுக்கப்படுது. பல பேருடைய சொத்து, பல 100 கோடி ரூபாய் சொத்தை பலரு முறைகேடா பத்திரம் பதிஞ்சு அவங்க சொந்தமா ஆக்கிறாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போனாக்கா தான் அதுக்கு தீர்வு வருதே தவிர, இது தெரிஞ்சே இவங்க வந்து ஒரு பதிவாளர் சப்ரிஜிஸ்டர் பதிஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அதை கேன்சல் பண்றதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு இல்ல, கலெக்டருக்கும் அந்த அதிகாரம் இல்ல, யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லாதனால கோர்ட்டுக்கு போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்குது பயனாளிகள். அப்ப இப்படிப்பட்ட நிலையில அப்ப காசு கொடுத்தா ஏதோ ஒன்னா பதிஞ்சு கொடுக்குற நிலையில இந்த அதிகாரி இருக்கிறதுனால இவ்வளவு லஞ்சம் வாங்கி மாட்டியும் இப்ப இந்த துறையில தலைமை பதிவாளராக இருக்கிறவர் எந்த ஒரு நடவடிக்கை இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்து அவர் மேலேயும் புகார் இருக்குது. அவர் ஏற்கனவே பல துறையில அவர் மேல நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே கிடையாது. இது பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த இந்த பத்திரப்பதிவாளரே வந்து அவர் மேல அலிகேஷன் வச்சு இங்க போராடிக்கிறாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்படி இருக்கிற ஒருத்தரை எதுக்கு நீங்க வச்சுன்னுக்கிறீங்க? இதை கண்டிச்சுதான் நாங்க பொதுநல அமைப்பு எல்லாரும் வந்து போன 6 மாசம் முடியும் போராட்டம் நடத்தணும். இன்னைக்கும் அதுக்கு தான் வந்துக்கிறோம். அப்ப இப்ப இந்த அதிகாரிகளை நீங்க மாத்தவும் மாட்டீங்க, அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இப்ப பேருக்கு இந்த வீடியோலாம் வெளியே வந்த பிறகு சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறார். ஆனா அவரை வந்து ஏன் மேல் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல? அவங்க எல்லாம் கைது பண்ணணுமா இல்லையா? அப்ப இதுக்கு உடஞ்சா இருக்கிறவங்க யாரெல்லாம்னு சொல்லிட்டு அவங்க மேல விசாரணை நடத்தணுமா இல்லையா? இதெல்லாம் ஏன் நடத்த மாட்டீங்கன்னு தான் இன்னைக்கு நாங்க பொதுநல அமைப்பு இங்க முற்றுகை இட்டுக்கிறோம். இதுக்கு தீர்வு வரல. எங்களுக்கு அடுத்த பணிகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் நாங்க வந்து சொல்லிட்டு போயிடுறதுனால வருங்கால முதல்வர் சொல்லிக்கிறவங்களாம் வந்து எங்களை குறை சொல்றாங்க. அப்ப நாங்க வந்து எங்க பணியை நாங்க செஞ்சுன்னுக்கிறோம். நீங்க உங்க பணியை செய்யுங்க. இந்த புதுச்சேரியில லஞ்சம், ஊழல், முறைகேடு, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அரசாங்க சொத்தை அபகரிக்கிறது, இதெல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்கு அரசியல்வாதிங்க முன்னிருக்கு. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்குலாம் இதுல வேலை இருக்காது. அதனால இந்த இந்த மாதிரி அதிகாரிகளை கவனம் பண்ற இந்த சாருங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு திருந்தி இன்னைக்கு மேலாவது இந்த இன்னும் ஒரு 10 மாசம் தான் இந்த எலெக்ஷன், உங்களுடைய தொகுதிகள்ல மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி லஞ்ச ஊழல் அதிகாரி கிராம மட்டத்துல முறைகேடா இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கின்னு ஒரு அதிகாரி எத்தனை பதவிங்க பாப்பீங்க? 4 பதவி பாக்குறேன். மாவட்ட பதிவாளர், அசம்பிளி செக்ரட்டரி, சபாநாயகருடைய பிஎஸ், அந்த கமிட்டிலாம் நடக்குது. அந்த கமிட்டிக்கும் அவர் தான் வந்து செயலாளர். அப்ப இத்தனை துறைக்கும் அவரு தலைமை தாங்கினாக்கா அவரு என்ன செய்வார்? அவரு எதை செய்வார் முன்னக்க? அப்ப அதுக்கெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்க அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணாதான் அந்த வேலை நடக்கும்ன்ற இடத்துல இன்னைக்கு புதுச்சேரியோடைய பதிவுத்துறை கீழ்த்தரமான ஒரு கேவலமான நிலையில இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பார்க்கப்படுற செய்தியா மாறிட்டு இருக்குது. இதை வன்மையா கண்டிக்கிறோம் எங்க பொதுநல அமைப்பு சார்பாக.